இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம் அது. இவர் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். நாசிச கொள்கையின் அடிப்படையினால் இவர்கள் சிறப்பான அல்லது கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த சிறைச்சாலையில் இந்த இளைஞன் அடைக்கப்பட்டிருந்தார். அல்லது இவருடைய மனைவி, இவருடைய பிள்ளைகள், இவருடைய குடும்பத்தார் அனைவரும் மற்றொரு சிறையில் அதே வதை முகாமில் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இவர் ஒரு வதை முகாமில் இருக்கிறார், மற்றவர்கள் மற்ற ஒரு வதை முகாமில் இருக்கின்றார்கள். இவர் ஒரு உளவியலாளர். விக்டர் பிராங்கல் என்று சொல்லப்படுகின்ற இந்த உளவியலாளர் தன் மனைவியும் தன்னுடைய குடும்பத்தாரும் உயிரோடு நன்றாக இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு தன் வாழ்வை சிறைச்சாலையில் அவர் கடத்துகிறார். பல்வேறு கொடுமைகள், உணவில்லை, ஒழுங்கான உடை இல்லை, உறைவிடம் இல்லை, உறங்க இடமில்லை, பல்வேறு மணி நேரங்கள் வேலை என பல துன்பங்களுக்கு இவர் உள்ளானாலும் இவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரே ஒரு எண்ணம், நான் எங்கு இருந்தாலும், இந்த உளவியலாளர் விக்டர் பிராங்கல் மிக அழகாக சொல்வார், நீ எங்கு அடைக்கப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழலில் நீ வதைக்கப்பட்டாலும் உன்னிடம் உள்ள அந்த சுதந்திரத்தை யாராலும் பறிக்க முடியாது. எனவே சிறையில் நீ வன்கொடுமை செய்யப்பட்டாலும், சிறையில் நீ வதைக்கப்பட்டாலும் உன் சுதந்திரம் இல்லாமல் உன் உயிரை உன்னிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது என்பதற்கிணங்க தன்னோடு இருந்த மனிதர்களுக்கும் இவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வாழ்வை, இந்த நாளை நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை என்ற ஒரு வாழ்விற்கான கனவு உங்களுக்காக காத்திருக்கிறது என்று இவர் அடிக்கடி தன்னோடு இருந்த சிறை கைதிகளுடன் பேசிக் கொள்வாராம். வெளியே வருகிறார். அறிகிறது இவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லோரும் வதை முகாமில் இறந்து போய்விட்டார்கள் என்று சொன்னவுடன் இவர் அமைதியாக இருந்து A Man Search for Meaning என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். எனவே வாழ்வினுடைய நோக்கத்தை தேடுகின்ற மனிதனுடைய அடிப்படையான காரியம் தனி மனித சுதந்திரம். அவன் சிறையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் இருந்தாலும் தனி மனித சுதந்திரத்தை கொண்டு அவன் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதை அவன் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றார். மற்றொருவர், அதே இரண்டாம் உலகப் போர் நடந்த காலம், மேக்ஸ்மில்லியன் கோல்பே என்று அழைக்கப்படுகின்ற அருட்பணியாளர், இறைவனை எடுத்துரைத்தபடியாகவும் சமூக சீர்திருத்தங்களுக்காக பேசியபடியாகவும் சிறையில் அடைக்கப்படுகிறார். தனக்கு கிடைத்த உணவை தன்னோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு பகிர்கிறார். ஒப்புரவு திருவடி சாதனத்திற்கு அந்த சிறை கைதிகளை தயார்படுத்துகிறார். ஒப்புரவு திருவடி சாதனம் பெற உதவுகிறார். அதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் வாழ்வை பிறருக்காக கையளிக்கும் வண்ணமாக தன்னோடு இருந்த ஒரு சிறை கைதியினுடைய உயிருக்கு பதிலாக தன் உயிரை கொடுத்து சிறை கைதிகளுடைய பாதுகாவலர் என்ற நிலைக்கு கூட இந்த மேக்ஸ்மில்லியன் கோல்பே என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அருட்பணியாளர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அன்பு உறவுகளே, இரண்டு வகையான மனிதர்கள், இருவருமே வதை முகாமில் வதைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் வதைக்கப்பட்டாலும் அங்கிருந்த சிறை கைதிகளுக்கு ஆறுதலையும் தேற்றுதலையும் கொடுத்தது போல இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பல்வேறு கொடுமைகளால், பல்வேறு தீர்ப்புகளால், பல்வேறு தண்டனைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக சிறைவாசிகள், அவர்களது குடும்பத்திற்கு நாம் ஆறுதலையும் தேற்றுதலையும் ஜெபங்களையும் ஒப்புக் கொடுக்க இந்த நாள் நம்மை அழைக்கிறது. நாம் பல நேரங்களிலே மிக வேகமாக கண்டனத்தை சொல்லிவிடுவோம், ஆனால் மன்னிப்பை மெதுவாக கொடுப்போம். மிக வேகமாக நம்முடைய தீர்ப்புகள் இருக்கும், ஆனால் மிக மெதுவாகவே நம்முடைய வாழ்வினுடைய நன்மைத்தனங்கள் இருக்கும். இப்படியாக பிறரை குற்றப்படுத்துவது, பிறரை பழித்து பேசுவது, பிறருக்கு தண்டனை கொடுப்பது, இவையெல்லாம் வேக வேகமாக நடைபெறுகின்ற உலகில் இரக்கமும் அன்பும் அமைதியும் மெதுவாக கிடைக்கப்பெறுகின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் போற்றி புகழ்ந்து வணங்கி ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற இறைவன் இந்த கைவிடப்பட்டவருடைய கடவுளாக இருக்கிறார். வன்கொடுமைகளுக்கு அல்லது இவ்வாறாக தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனைகளுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். எனவேதான் திருப்பாடல் 34 சொல்லும் மிக அழகாக, இதோ உடைந்த உள்ளத்தாருக்கு அருகே அவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் தேற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாம் விவிலியத்தில் அலசி ஆராய்ந்தோமே என்றால், ஆதாமும் ஏவாளும் தவறு செய்தார்கள். இருந்த பொழுதும் ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் தன் இரக்கமிக்க பார்வையை அவரிடமிருந்து அவர் அகற்றவில்லை.
தாவீது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றத்தை செய்தான். ஆண்டவரை என்னை மன்னித்தருளும், நான் மறந்திருந்து விட்டேன், இனி இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அவன் எப்போது மனம் மாறி அந்த இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்தானோ, அந்த திருப்பாடல் மிக அழகாக, ஆண்டவர் விரும்புவது நொறுங்கிய நெஞ்சமே இந்த திருப்பாடல் 51 நாம் வாசிப்பது போல, அவன் வந்தபோது கடவுள் ஏற்றுக்கொண்டார். யோசேப்பு தகுதியற்ற அல்லது தவறான ஒரு குற்றத்திற்காக தீர்ப்பளிக்கப்படுகிறார். பிறருடைய சூழ்ச்சியத்தால் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறை கைதியாக வாழ்ந்தாலும் கூட ஆண்டவர் இந்த யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு இருந்தபடியாக அவன் அந்த வேற்று தேசத்தினுடைய தளபதியாக, முதன்மையான அதிகாரியாக மாறுகின்ற அளவிற்கு தன் சிறை வாழ்வை ஆண்டவர் மாற்றுகிறார். நீ கடவுளை எடுத்துரைத்தால், கடவுளை பற்றி நீ இனி புகழ்ந்து பாடினால், யாவே என்ற கடவுள் இல்லை, மாறாக அரசன் மட்டும்தான் நமக்கு கடவுள் என்று சொல்லப்பட்ட அந்த நெபுக்கத்நேசருடைய ஆட்சி காலத்தில் தானியேல் என்ற சிறுவன் இளைஞன் எங்களுக்கு யாவே கடவுள் தான் மட்டும் என்று சொல்லி அந்த கடவுளை வணங்கியபடியாக அவன் சிறைவாசம் பிடிக்கப்படுகிறான். சிங்க குகையில், சிங்கங்கள் இருக்கின்ற அந்த சிறையில் அவன் தூக்கி எறியப்படுகிறான். அந்த சிங்கங்கள் அவனை ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவனோடு இருந்தார். அல்லது புதிய ஏற்பாட்டிலே பேதுரு சிறையில் அடைக்கப்படுகிறார். திருத்தூதர் பணிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அடைக்கப்படுகிறார். ஒரு திரு அவையை இணைந்து கிறிஸ்தவர்கள் அனைவரும் இருந்து பேதுருக்காக ஜெபிக்கின்றார்கள். சிறையில் இருந்த பேதுருவுக்காக எல்லோருடைய ஜெபத்தின் வழியாக இறை தூதர் இந்த பேதுருவை அங்கிருந்து வெளியே அழைத்து வருகிறார். புனித பவுலும் சீலாவும் சிறையில் கைதிகளாக கைகளில் விலங்குகளோடு அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். திருத்தூதர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நிலநடுக்கம் வந்தது, காற்று கடல் என அனைத்தும் அதிர்ந்தது, விலங்குகள் உடைந்தன, இருவரும் வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். இப்படியாக இந்த உலகில் வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் சிறை வாழ்வு என்பது இல்லை. ஏனென்றால் அதிலிருந்து மாற்றம் உண்டு. குற்றம் செய்தாலும், குறைகள் செய்தாலும், பாவம் செய்தாலும் அவன் மனம் மாறினால் கடவுள் அவனை மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார். எப்படி ஊதாரி மைந்தனை சென்று கட்டி தழுவி அவனை ஏற்றுக்கொண்ட தகப்பனை போல இன்று சிறைப்பணி ஞாயிறை கொண்டாடுகிற நாளிலே குற்றம் குறை செய்தோரை நாம் அணைத்து அரவணைத்து அன்பு செய்ய, இரக்கம் காட்ட இந்த நாள் நம்மை அழைக்கிறது. எனவேதான் மறைந்து போன திருத்தந்தை புனித பிரான்சிஸ் அழகாக மிக அழகாக சொல்வார். அவர் சொல்லுகின்ற இந்த திருத்தந்தை மிக அழகாக சொல்வார், கடவுள் யாரையும் கைவிட்டு விட மாட்டார். கடவுள் யாரையும் கைவிட்டு விட மாட்டார். திரு அவைக்கு வெளியே சென்ற மனிதர்களை அவர் கரம் பிடித்து மீண்டுமாக திரு அவைக்குள் ஆக கொண்டு வருவார் என்று சொல்வார். எனவே இந்த நாளிலே அன்பு உறவுகளை, நாம் நம்மோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் வாழுகின்ற இந்த உலகில் பல்வேறு சிறைச்சாலைகள் இருக்கின்றன. பல நூற்றுக்கணக்கான சிறை கைதிகள் இருக்கின்றார்கள். இவர்களுக்காக கட்டாயமாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய வாழ்வும் இந்த சிறை கைதிகளுக்காக இருக்க வேண்டும். எனவே முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்படி பேதுரு சிறையில் இருந்த போது ஒரு இறை சமூகம் ஜெபித்தது போல இந்த சிறைகளில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்கின்ற போது அது இறைவனால் கேட்கப்பட்டு அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும். இரண்டாவதாக இந்த சிறை கைதிகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தகப்பனை பிரிந்து, தாயை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து என உறவுகளை பிரிந்து வாழுகின்ற இந்த குடும்பங்களுக்கு நாமே உறவுகளாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை ஒதுக்கி வைக்க கூடாது. இரண்டு. மூன்றாவதாக, மிக அழகாக இந்த உலகில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் சிறையில் இல்லை என்று மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் சிறையில் இல்லை என்றாலும் கூட மனச்சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனமென்ற சிறையில் பாவமும் பழியும் பழிப்புரையும் அகங்காரமும் ஆணவமும் நிறைந்த சுயநல உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே விடுதலை என்பது அல்லது வெற்றி என்பது சிறையிலிருந்து வெளியே வந்து நடப்பதல்ல, மாறாக விடுதலை என்பது, வெற்றி என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பயத்திலிருந்து, கர்வத்திலிருந்து, சுயநலத்திலிருந்து, பாவத்திலிருந்து வெளியே நடக்க வேண்டும் என்பதை நாம் உணர்வோமாக. எசேக்கியேல் புத்தகம் 33:11 சொல்லும், தீயோர் தண்டனை தீர்ப்புக்கு உரியவர் என்பது அல்ல, மாறாக
தீயோர் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுளம் என்று அந்த வார்த்தை சொல்லும். எனவே இறைவனே மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் நாம் மனம் திரும்பலாமே. நமது தமிழகத்தில் மொத்தம் 9 மத்திய சிறைகள் உள்ளன, 10 மாவட்ட சிறைகள் உள்ளன, 5 பெண்களுக்கான தனிச்சிறைகள் உள்ளன, 3 திறந்தவெளி சிறைகள் உள்ளன, 2631 சிறை கைதிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருக்கும் நாம் சொல்லுகின்ற பதில், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், உங்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் இருக்கின்றோம். அப்போது நம்முடைய உளமன சிறையிலிருந்து நாம் வெளியே வர முடியும். இறைவன் அவர்களையும் நம்மையும் இந்நாளில் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.